சரியான சென்டென்ஸை அந்த பிக்சரோட நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு? மிக்சர்ஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். யூ see the second picture. செகண்ட் பிக்சர்ல தான் அந்த கேர்ள் என்ன பண்றா? மிக்ஸ் பண்றா. அப்போ அது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் பாக்ஸ்ல சோஸ் த கிரெயின் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. யூ see the third picture. தேர்ட் பிக்சர்ல தான் வயல்ல அந்த கிரெயின்ஸ போடுறா. அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். see the third box feeds the birds. பேர்ட்ஸுக்கு அந்த கிரெயின்ஸ கொடுக்கறா. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த படம் இருக்கு. அந்த கேர்ள் என்ன பண்றா? அந்த கிரெயின்ஸ பேர்ட்ஸுக்கு தூவுறா. சோ அந்த ஃபர்ஸ்ட் பிக்சரோட தேர்ட் சென்டென்ஸ ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் B filling the blanks. Here we can see three words: feed, tree and millet. First one, the farmer had dash daughters. The answer is 3. The farmer had 3 daughters. அந்த விவசாயிக்கு 3 daughters இருந்தாங்க. Second one, he offered dash to his daughters. He offered millets to his daughters. Offeredனா கொடுக்கிறது. அந்த விவசாயி தன்னோட பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்தாரு? MILLET, millet அப்படின்னு எழுதிக்கலாம். Third one, the second daughter dash to a flock of birds. The answer is feed. The second daughter feed to a flock of birds. C. Answer the following questions. First one, what did the father give to all the daughters? அந்த farmer தன்னோட மகள்களுக்கு எதை கொடுத்தாரு? The father gave a bag of millet to all the daughters. அந்த farmer தன்னோட 3 பிள்ளைங்களுக்கும் ஒரு பேக் நிறைய மில்லட்ஸ கொடுத்தாரு. செகண்ட் கொஸ்டின், what did the first daughter do? அந்த farmerோட first daughter என்ன பண்ணா? The first daughter fed the grains to a flock of birds. அந்த first daughter அந்த grains என்ன பண்ணா? அவ வீட்டுக்கு திரும்ப போச்சுல ஒரு பறவை கூட்டத்தை பார்த்தா. அந்த பேர்ட்ஸுக்கு இந்த கிரெயின்ஸ உணவா போட்டுட்டா. தேர்ட் கொஸ்டின், how did the second daughter use the grain? செகண்ட் டாட்டர் அந்த கிரெயின்ஸ என்ன பண்ணா? The second daughter mixed the grains with the other grains and gave them for community food service. அந்த farmerோட ரெண்டாவது மகா அந்த தானியங்களை என்ன செஞ்சா? அத மற்ற தானியங்களோட கலந்து சமுதாய உணவு பணிக்காக எல்லாரும் அதை சாப்பிடட்டுமேனு கொடுத்துட்டா. Fourth question, how did the third daughter use the grain? The third daughter sowed the grains and got a good harvest. அந்த farmerோட மூன்றாவது மகா அந்த கிரெயின்ஸை என்ன பண்ணா? அந்த farmerோட மூணாவது மகா அந்த கிரெயின்ஸ் எல்லாம் நிலத்துல விதைச்சி அறுவடை பண்ணா. Fifth question, who is the wisest of all? அந்த 3 பொண்ணுங்கள்ல யார் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு கேட்டிருக்கு. The third daughter is the wisest of all. அந்த farmerோட மூணாவது பொண்ணு தான் எல்லாரையும் விட புத்திசாலியா இருந்தா. D. Try your own. இங்க 5 பாக்ஸஸ் கொடுத்திருக்காங்க. நடுவுல பேடிங்கிற வார்த்தை இருக்குது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல மீனிங் கொடுத்திருக்காங்க. பேடிக்கு மீனிங் என்னன்னு எழுதணும். பேடினா நெல்லு. அதை இங்கிலீஷ்ல எப்படி எழுதணும்? ரைஸ் வித் ஹஸ்க். அரிசியில மேல் தோலோட இருக்கிறத பேடின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு நம்ம ரைஸ் வித் ஹஸ்க்னு எழுதிக்கலாம். HUSK ஹஸ்க். செகண்ட் பாக்ஸ்ல இன் யோர் மதர் டங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேடிய மதர் டங்ல நம்ம எப்படி சொல்லலாம்? அதாவது தமிழ்ல எப்படி எழுதுவோம்? நெல் அப்படின்னு எழுதுவோம். நீங்க நெல்லுன்னு எழுதிக்கலாம். மூணாவது பாக்ஸ்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. பேடிங்கிறது ஒரு பொருளோட பெயர். அப்போ அத